ஓம் முருகா மேட்ரிமனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முழுக்க முற்றிலும் இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவை பற்றி பார்க்கலாம். மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உமா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 46 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ரெட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க எங்கேயும் வேலைக்கெல்லாம் போகலை, சொந்தமாக ஹோட்டல் கடை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட சில விஷயத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி இவங்க தன்னுடைய கணவரை பிரிஞ்சு 12 வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 ஆண் பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 பசங்களில் ஒரு பையனுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும், இன்னொரு பையன் வந்துட்டு ஃபாரினில் வந்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பையன் வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்த உடனே திருமணம் பண்ணி கொடுக்குறதா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மணமகள் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு எந்தவித ஜாதி வயது அப்படின்ட்டு எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதுனால பெருசாக படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, வேலைக்கு எங்கேயும் போகலைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஹோட்டல் கடையை நடத்தி நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தை அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா மலர்கொடி. இவங்களுக்கு வயது வந்துட்டு 37 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணிவிட்டு இவங்க ஆயில் மில் வந்துட்டு சொந்தமாக நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு பாரம்பரிய காலமாகவே ஆயில் மில் நடத்திட்டு வந்ததுனால இந்த மணமகள் வந்துட்டு படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தொழிலையே இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி பிரகாரம் ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தன்னுடைய கணவர் கூட சில விஷயமாக கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க இப்போ பிரிஞ்சு வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க விருதுநகரில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க.